ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியில் விருத்த சேதனமோ அல்லது மற்ற பண்டிகை கொண்டாட்டமோ மற்ற எந்த செய்கைகளோ முக்கியமல்ல, புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லி, புது சிருஷ்டியே முக்கியம் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதி முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எவ்வளவு எழுதினேன் பாருங்கள் என்று சொல்லி 11வது வசனத்தில் என் கையெழுத்தாய் என்று சொல்லுகிறாரே. என்ன காரணத்திற்காக பவுல் இவ்வளவு எழுதினார் என்று தெரியலை. கண் பார்வை ஒருவேளை சரியில்லாமல் ஆயிற்றோ, இல்லை கடைசி கடிதம் நீண்ட நாள் வாசிக்கப்பட வேண்டும் என்று எழுதினாரோ, அல்லது எழுதப் போகிறவைகளின் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதற்காகவோ இவ்வளவா எழுதினேன் என்று தன்னுடைய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அங்கிருந்த கள்ள போதகர்கள் மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினார்கள். 12வது வசனத்தில் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ கள்ள போதகர்களை குறிக்கிறார். அவர்கள் தங்களது திறமை மற்றும் வைராக்கியத்தை கொண்டு யூதர்களை ஈர்க்க விரும்பினார்கள். சிலுவையை குறித்து வருகிற இடரலை அவர்கள் சகிக்கிறதற்கு விருப்பமற்று அவர்கள் காணப்பட்டார்கள். அதைத்தான் கலாத்தியர் 5:11 நாம் பார்த்தோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்ற பெயரை கொண்ட சிலர் துன்பப்படுவதை விட்டு புகழ்பெற வேண்டுமென்று விரும்பினார்கள் என்கிற காரியத்தை தான் இங்கே பவுல் கலாத்தியர் 1:10 குறிப்பிட்டதை இங்கே சொல்லுகிறார். 13வது வசனத்தில் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள். அதாவது கள்ளப்போதகர்கள் ஒருவர் கூட மோசையின் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக அவர்கள் கை கொள்ள முடிவதில்லை. மேன்மை பாராட்டுதல் தங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டவர்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே உங்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதற்கு கட்டாயப்படுத்தக்கூடியவர்களாக, கிரியைகளினால் உங்களை மேன்மை பாராட்டுகிறவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லிட்டு 14வது வசனத்தில் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு அடுத்த வசனத்தில் புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லுகிறார். புது சிருஷ்டி தாங்க முக்கியம், விருத்த சேதனங்கள், செய்கைகள், கிரியைகள் முக்கியமல்ல என்று பவுல் பேசுகிறார். சிலுவை ஒரு விசுவாசியினுடைய மகிமைக்கும் பெருமைக்கும் உரிய உண்மையான ஒரு அஸ்திபாரம் சிலுவையே, அவன் செயல்கள் அல்ல. பாவிகளுக்காக சிலுவையில் கிறிஸ்து மரித்ததே அந்த காரியம்தான் முக்கியம் என்று பவுல் பேசுகிறார். இந்த விஷயத்தில் பவுலை பின்பற்றாமல் அவர்களிலும் அவர்கள் செயல்களிலும் பெருமை பாராட்டுகிறவர்களை பின்பற்றாதபடி கவனம் செலுத்த வேண்டும். ஒரு மனிதன் எதை குறித்து பெருமை பாராட்டுகிறானோ அதுவே அவனது குணாதிசயத்தை காட்டுகிற ஒரு கருவியாக இருக்கிறது. ஆகவே நான் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து சொல்லுகிறார், சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 5:24 உலகம் என்று இங்கு பவுல் குறிப்பிடுவது இந்த நாட்களில் உள்ள பொல்லாத இந்த விழுந்து போன பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் இந்த பாவம் நிறைந்த உலகத்தை குறித்துத்தான் இங்கே இப்படியாக அவர் குறிப்பிடுகிறார். உலகம் என்று சொல்லுகிறார். அதாவது மனிதர்கள் விரும்பியும் தேடியும் கண்டுகொண்டதில் மேன்மை பாராட்டுகிற காரியங்கள் இங்கே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. பவுல் இந்த பாவ உலகத்தில் எதையுமே அவர் விரும்பவில்லை. உலகம் அவனை ஒரு முட்டாள் என்று அது எண்ணியது என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். அவனிடமிருந்து எதையும் இந்த உலகமானது எதிர்பார்க்கவில்லை என்றே அவனுடைய மனதில் தோன்றிவிட்டது. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும், உலகத்தினுடைய எந்த காரியங்களையும் இந்த உலகம் என்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத அந்த உலகத்தில் அவனை பொறுத்த மட்டில் எல்லாமே மரித்து போனதாக அவன் கருத ஆரம்பித்து விட்டான். கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டான ஒரு பெரிய பிளவு அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் நடுவாக இருந்தது. உலகம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. கிறிஸ்துவை கொலை செய்த உலகத்துடன் அவருக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும் என்பதைப் போலத்தான் நாமும் இங்கே சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவை விழுந்து போன இந்த உலகம் சிலுவையில் ஏற்றி
அறைந்து கொன்ற பின்பாக இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்க வேண்டும் என்கிற காரியம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதிலே தோன்ற வேண்டும். பவுல் கலாத்தியரில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தையை விசுவாசிகளோடு தொடர்பு படுத்தி எவ்விதம் பயன்படுத்தி இருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் மாம்சத்தை சிலுவையில் அறைந்தேன் என்று சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே என்னுடைய மரணம், அதாவது ஸ்வாவ சரீரமானது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அது மரித்து போய்விட்டது. நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்காக. ஒரு புது சிருஷ்டியாக நான் பிழைத்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டபடி மறுரூபமாக்கப்படுதலில் உள்ளான மனிதனில் ஒரு மறுரூபம் எனக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. ஒரு புது சிருஷ்டியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியம். சடங்காச்சாரங்களோ, யூதர்கள் அனுசரித்த பண்டிகைகளோ, மத சம்பந்தமான செயல்களோ, சட்டத்திட்டங்களோ அல்ல. நாம் மறுபடியும் பிறவாவிட்டால் இந்த வெளிப்படையான காரியங்களால் ஒருவித நன்மையும் நமக்கு ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் ஆனால் அவைகளால் நமக்கு பிறந்தவர்கள் இல்லை என்று சொன்னால், மறுபடியும் பிறக்காதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் மறுபடியும் பிறந்துட்டோன்னு சொன்னால் இந்த கிரியைகளினால், சடங்குகளினால், பண்டிகைகளினால், மத சம்பந்தமான செயல்களினால், சட்டத்திட்டங்களினால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதைத்தான் புது சிருஷ்டியை காரியம் என்று சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த பிரமாணம் என்று அவர் சொல்லுகிற காரியம் அவர் பிரசங்கிக்கிற வசனங்களை, அவர் கூறுகிற அந்த வசனங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. 14-15 சொல்கிறாரு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. இந்த பிரமாணம் என்றுதான் இங்கே அடுத்தபடியான வசனத்திலே சொல்லுகிறார். தேவனுடைய இஸ்ரவேலருக்கும், அதாவது இஸ்ரவேலர் என்பதை பவுல் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து சுய முயற்சியை தவிர்த்தவர்களை இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 17வது வசனத்தில் பவுல் அங்குள்ள கிறிஸ்தவர்களை தமது போதகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை அழைக்கிறார். கள்ள போதகர்களை தள்ளிவிடவும் வேண்டுகிறான். இனியும் தன்னை துன்புறுத்தும் காரணமாய் அவர்கள் இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் என்று சொன்னால் அநேகமாக இயேசு கிறிஸ்துவின் சேவையில் தனக்கு ஏற்பட்ட காயத்தின் தழும்புகளை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பவுல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடனே கூட இருப்பதாக என்கிறார். பவுல் தான் நிருபத்தை கிருபை என்று தொடங்கினது போலவே இங்கே அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கிருபை என்று தொடங்கினாரோ அதே காரியத்தை சொல்லி முடிக்கிறார். இது அவர்கள் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களும், குறிப்பாக ஆவிக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் கிருபையின் மனால் மட்டுமே கிடைத்தது என அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக இந்த கிருபையை எழுதுகிறார். தேவனுடைய ஈவாக, தேவனுடைய கிருபையாக, தேவனுடைய வெகுமதியாக கிடைத்த இந்த நீதிமான் என்கிற வாழ்க்கையானது நம்முடைய செயல்களினாலோ, நம்முடைய சடங்காச்சாரங்களினாலோ, நம்முடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிறதுனாலோ, வேறு மேன்மை பாராட்டுகிற எந்த கிரியைகளினாலும் கிடைக்கல. 100க்கு 100 தேவ கிருபையினாலே தான் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி கிருபையை கொண்டு தொடங்கின அதிகாரத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கிருபையை கொண்டு அவர் முடிக்கிறார். ஆகவே விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. நம்ம செய்கிற பண்டிகை ஆச்சாரங்கள், பண்டிகை காரியங்கள் இவைகள் எதுவுமே நாம் ஆசரிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பொல்லாத பிரபஞ்சம் என் நேசரை சிலுவையில் அறைந்து கொலை செய்திருக்கிறபடினாலே அது என்னை இந்த உலகத்தினின்று ஒரு பெரிய பிளவாக பிரித்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை நான் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் என்னிடத்தில் ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கவில்லை. என்னால் கொடுக்க முடிந்தது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, ஒரு சுவிசேஷத்தை மாத்திரம்தான் நான் அறிவிக்க முடியும். நான் சத்தியத்தை சொல்லுகிறதுனால அநேக நேரங்களில் நான் சத்ருவாக மாற்றப்பட்டாலும் தேவனுடைய கிருபை, அவருடைய மரணம், அவருடைய மரணத்தினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால்
பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்படுகிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறோம். கடைசியிலே நித்திய ஜீவனையும் அநேக வெகுமதிகளையும் பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்கிற காரியத்தை தான் புது சிருஷ்டியே காரியம் என்று பவுலப்போஸ்தலன் முடிக்கிறார். புது சிருஷ்டியாக மாற்றப்பட்ட நமக்கு எந்த ஒரு சடங்காச்சாரங்களும் எந்த ஒரு கிரியைகளும் முக்கியமல்ல. தேவ கிருபையை சார்ந்து கொண்டு தேவனுக்கென்று தியாகமான காரியங்களை செய்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.